அவர் தரப்பணிக்கிறார். உனக்காண்டி குளத்துக்கு தான் தானே ஓட்டு 2 வேலை பார்க்கலாம். ஒரு நட மண்ணு கட்டு ஓட்டு கட்டு வண்டி அந்த ஆணியை மட்டும் தேய்ச்சி இப்போ புளி பண்ணிட்டா போதும். இது என்ன வண்டி மாட்டானா? வண்டி மாடுதான். பல்ல தின்ன வண்டி மாட்டை வாங்கி மோடி கிட்ட விட போறோம். எவ்வளவுக்கு முடிஞ்சீங்கன்னா? 150. 1,50,000. எந்த ஊர் வாங்கிட்டு போறாங்கண்ணா? ஆனா ஒண்ணு இவிடுத்தே நாடு இங்க இந்த கவர்மெண்ட் என்னத்துக்கு கும்புறாங்க இப்படி? கேபினட் எங்க ஓட்ட விடுது? உண்டாம இந்த முகாஜான் ராஜ் இந்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறியா? கரூர். விவசாயத்துக்கா? ஆமா. எவ்வளவுக்கு முடிஞ்சீங்கன்னா? 160 போகுது. 1,60,000. இது வண்டி மாடானா? வண்டி மாடு ஆத்து ஓட்டு. அவ்வளவு உயரம் வண்டி வேணும் அப்படிதானே? சரி சரி. விருப்பப்பட்டு வாங்கிட்டு போறீங்க? விருப்பப்பட்டு வாங்குறத ஓட்ட விட மாட்டேங்கிறேன். ரேட்டு கூட தான் இருக்கு அப்படிதானே? அன்னைக்கு வியாபாரம் ரேட்டு கூட தான் கூட ஏங்க வாங்கி எங்க வீட்டுக்கு கேவலம் இங்க வாயா வாங்கயா கேட்டாங்க நான் கூட ராமதேவ் நமக்கு தான் கேட்கிறாரு. நான் டெல்லிக்கு போல நேரம் பேசினாதான் கரெக்டு. இப்ப பேரு காக்கா பேசினா வாங்கின மாடு மேல பாளையம் போது நீங்க தான் சொல்லுங்க. அதே முதல்ல மாடு வாங்குறது கேட்கிறேன். நீங்க வந்து மேல போவாத பெரியப்பா, கீழே பெரியப்பா. தம்பி பெரிய பேல மச்சான் நான் வந்து மாடு வந்து வாங்குறேன்னா கட்டின மாடெல்லாம் அவுத்துட்டு வச்சிடக்கூடாது. பணம் காதுங்கிறது எப்போ நாளும் வரும். ஒருத்தன் கட்டிட்டு வர மாட்டை போயிட்டு அவுத்துட்டு வந்து கொண்டு வந்து விற்கிறேன்னா நான்லாம் வந்து பணம் அப்படியே மச்சான் ஒரு ஏன்னா கையன்ற மாடு சொல்லு மாடு ஆகாது. 95 ஆளு பணம் நல்ல உனக்கு ஆகுமா?
செலவு 2000 9,000 தண்ணி உனக்கு ஆகும்னா உனக்காண்டி இல்லை தரமாட்டேன். 100 நெய் நெய்யாதையா 100 இதுக்கும் சொல்லிச்சு இதுக்கும் சொல்லிச்சு. ஒரு 100 மாடு கொடுத்துருக்கிறேன். கேட்டுக்கிட்ட போய் கூட 2 காலை கொடுத்தேன் 47,000. செலவு தரமையா? அது என்ன எனக்கு எவ்வளவு? உனக்கு செலவு இல்லை. 2000 வாடகை 3000. இல்ல மிச்ச காசு கிட்டதா அத பணை பண்ணி போட்டு கழிச்சுக்கோ. போயா விடுட்டாயே. பாரு சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கயா. அவரே வியாபாரி எடுத்துட்டு போறியா? அது ஏன் பேசுற? அது வந்து தெரிஞ்சு போச்சா? இது விடி அவரே வியாபாரி. இதுன்னா குறைச்சு தர மாட்டேன். 500 ரூபா குறைச்சு தர மாட்டேன். மாடு வீட்டுக்கு ஏற்றிட்டு போய் மேல இதுதான் பிடிச்சி போச்சுனாரு. அவர் சொல்லிட்டு பாரு முதல் குண்டை 87,000 நான் வச்சிருக்கிறேன். புண்படுத்தி கொடுக்க வேண்டாம். சந்தோஷமா தான் தருவாங்க. சந்தோஷமா தான் கொடுப்பாங்க. புண்பட்டு கொடுப்பாங்கிற சந்தோஷமா தான் கொண்டு தருவாங்க. ஜாதகம் பார்த்தா நல்லா தருவாங்க. என்ன ஜாதகம் சரியில்லைன்னா நீங்க வர ரஜிகப்பாமி எல்லாத்தையும் கிடைக்காதயா. கையில பணம் தான் வாங்கிட்டு போயா. கடன் தான் சொல்ல போறேன். எப்படியா இல்லையா அதுக்கு கூப்பிடாது. நான் வாங்கல சாமி. தலைவரே வணக்கம். காலையில இருந்து மாடு கேட்டு இருக்கிறது அவங்க கேட்டாங்க. அவரை கேட்டா ஆகாது. எப்படியா கொடுத்துட்டாங்க. எது 6 பல்லு? இது 6 பல்லு 2 பல்லு கட்டி போட்ட சீட்டு ஏப்பா பல்லு 2 4 6 அது எவ்வளவு கேட்டீங்கன்னா அந்த ஜோடி? 73,000 கேட்டேன். 73,000 தரமாட்டேங்க. தரமாட்டேன். சரி, விலை கூட தான் இருக்கு. இன்னைக்கு நல்ல காசு. மாடு ஆகுமான மாடு இல்லை. வேட்டி கட்டுப்பா நீ வேற இதப்பா ஏன்னா காலை வாங்க வந்தீங்களா? இல்லைங்க சார், நாங்கள் பால் மாடுகள் வாங்க வந்தோம். பால் மாடுகள். சரி, நாட்டு மாடா? நாட்டு மாடு வாங்குறோம் சார், கச்சப்பு வாங்குறோம், கலர் மாடு வாங்குறோம். சரி, நீங்கள் விலை எப்படி இருக்குண்ணா? விலை வந்து மாட்டுக்கு பால் தகுந்த மாதிரி இருக்குங்க சார். சரி, விலை கூட இருக்கா? நார்மல் கூடுதலாகவும் இருக்குது, குறையாகவும் இருக்குது. பாலுடைய வர்க்கத்தை பொறுத்து. எத்தனை வாங்க வந்தீங்கன்னா? நாங்கள் ஒரு 6 மாடு வாங்கிட்டோம் சார். வாரம் வாரம் வருவீங்க? வாரம் செவ்வாய்க்கிழமை. ஐயா அங்கே போய் வியாபாரமா? இல்லைங்க சார், நாங்கள் கறந்து பால் வச்சுக்கிறது. பால் வியாபாரம். சிசி போகுது சார் பால், சில்லிங் சென்டர். நாங்கள் தேனி மாவட்டம், போடி மீனாட்சி. கையில வச்சு கூப்பிட்டுருவேன். 335.
அவருக்கு 400 வாடகை. எப்படிங்கண்ணா 1,30,000. பல்லு எத்தினா இது பல்லு எத்தினா? சரி. எந்த ஊர் வாங்கிட்டு போறாங்கண்ணா? பழனிக்கு வாங்கிட்டு போறீங்க? வண்டி மாடாண்ணா இது? வண்டி மாடு. வண்டிக்கு வாங்கிட்டு விவசாயத்துக்கு. எத்தனை வருஷம் அடிப்பீங்கன்னா? இது எத்தனை வருஷம் உழைக்கும்? அது உழைக்கு. அது 10 வருஷத்துக்கு ஓட்டலாம். நம்ம வச்சுக்கிற பக்குவம். அப்புறம் திருப்பி கொண்டு வந்துருவீங்க? அப்புறம் திருப்பி கொண்டாடாம நாம இதை என்ன பண்ண முடியும்? அப்புறம் என்ன வேற மாடு வச்சிருக்கீங்களாடா? இல்ல, இது மட்டும் இதான். சரி. நீங்களே வச்சுக்கிடுவீங்க? நாங்களே வச்சு எல்லாம் நீங்களே பாத்துக்க? நானே பாத்துக்கிறேன். மாடு அமைஞ்சிருக்காண்ணா? மாடு அமைஞ்சிருக்காடி தானே வாங்கியிருக்கேன். நல்லா உழைக்கும். நல்லா உழைக்கி. உழவு மட்டும்தான். வேற தொழுவு, இந்த நெல் நாத்து விடுறதுக்கு தொழுவு ஓட்டுறது, ஏர் ஓட்டுறது, கரும்பு கட்டை ஏர் ஓட்டுறது, அவ்வளவுதான். வண்டிக்கெல்லாம் வேலை. பேட்டி எடுத்தாலும் மாவட்டம் தெரியுமா? தெரியுமா? அண்ணன் கொடுத்து விடுங்கப்பா. உழவு மாடா வண்டி மாடாண்ணா? வண்டி மாடு. என்ன எத்தனை வருஷம் உழைக்கும்ண்ணா? 2 வருஷம் மாடு. சரி. இன்னும் 4 வருஷம் ஓட்டும். எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 1,30 சொல்லுதுண்ணா. 1,30,000. எவ்வளோ கேள்வி? 1,10 மாடு கேட்குறாங்க. 1,10 தான் கேட்குறாங்க. 1,10 தான் கேட்குறாங்க. ஒரு கூட 1,20 குடுன்ட்டான். 1,20,000 வந்தால் தான் கொடுப்பீங்க. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது அரியலூர் மாடு. அரியலூர். இந்த காளைக்கு பல்லு போட்டா? 2 பல்லு. இது வண்டி மாடு பழகினதா? உழவுக்கு. நீங்க வியாபாரியா? எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா? மதுரை. ஜோடி எவ்வளோன்னு சொல்றீங்க? 75,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? எவ்வளோ கேட்குறாங்க? நீங்க எவ்வளோ வந்தா கொடுப்பீங்க? 70,000 ஜோடி வந்தா கொடுப்பீங்க. ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க. ஃபோன் நம்பரு சரி. வணக்கம். ஜோடி எவ்வளோன்னு சொல்றீங்க? 2,75,000 சொன்னேன். 2,75,000. திருப்பூர் மாவட்டத்தில். பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்? பல்லு போடலாம் 1.5 வருஷம் ஆகும். 1.5 வருஷம். காங்கேயத்துக்கு கண்ணுக்குட்டிங்க. சரி. மணவை கேட்டில் ஃபார்மில் வந்திருக்கும் பாருங்க. சரி. மணவை கேட்டில் ஃபார்ம். நாங்கள் சொந்த ஒரு மணப்பாறை தான். எவ்வளோ தான் கொடுப்பீங்கண்ணா? 2,75 ரூபா சொன்னேன். 68 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. ஏதோ முன்ன பின்ன அனுசரிச்சு வந்தால் கொடுக்கலாம். ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் 9787 12 62 77. மாட்டை நல்லா ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கணும்னா மணவை கேட்டில் ஃபார்மில் பார்க்கலாம். யூடியூப், இன்ஸ்டாலா, யூடியூப்பில். சரி, நன்றி. ஒரு கண்டு 35,000. எவ்வளோன்னு சொல்றீங்க? 35,000. 35,000. பல்லு போட்டாண்ணா? பல் போடல. என்ன எவ்வளோ நாள் ஆகுண்ணா பல்லு போட்டா? 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். 35,000.
இது எவ்வளவுக்கு முடிஞ்சிருக்குண்ணா? விற்க வந்திருக்கு, விற்கல. இப்போ இது காலை பல்லு எத்தனைண்ணா? 4 பல்லுண்ணா. எவ்வளோ சொன்னீங்க? விலை 50 ரூபா சொல்கிறான். 40 ரூபா கேட்குறாரு. கொடுக்கலையா? கொடுங்க. திருப்பி கொண்டு போறீங்களா? ஆமாம். நீ வியாபாரி அண்ணா? வியாபாரி தானா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 90 95 61 85 38. எந்த ஊர்ண்ணா? மணப்பாறை சீகம்பட்டி. இந்த காலம் வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேற வச்சிருக்கீங்களாண்ணா? இருக்குண்ணா, ஒரு காலெல்லாம் இருக்குண்ணா. வந்தால் வாங்கிடலாம்.